ரிஷபம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 12ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போகிறார். மற்ற கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய பண வரவு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார், கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஏதாவது கையில் பணம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும், யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். கையில் பணம் தனம் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சோர்சஸ் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பேச்சை குறைங்க. பேச வேண்டான்னு சொல்லலை, தேவையான இடத்துல தேவையான விஷயங்களை பேசுங்க. மற்ற நேரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க 19ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சியில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். ஆக இந்த அக்டோபர் 19க்கு அப்புறம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது சம்மந்தமான விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே இந்த அக்டோபர் 19க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன விதமான எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆஃப்டர் 19க்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்கும், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் சில விஷயங்களில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் இனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் எதையும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் யோசிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம எதுக்காக ராசி பலன் பார்க்குறோன்னா, கிரக ரீதியாக நமக்கு எப்படி இருக்கும், கால நேரத்தை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்கு தான் ராசி பலன் பார்க்குறோம். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோடலாம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த அக்டோபர் மாதம் என்பது புரட்டாசியும் ஐப்பசியும் கலந்த தமிழ் மாதங்களாக வரும். அப்போ வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது, அக்டோபருக்கு அப்புறம். அதில் மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்கலை, விலை போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து நல்ல விலைக்கு மட்டுமல்ல, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அது மட்டுமே இல்லை, நீங்கள் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உறவுகளால் நற்பலன்கள், இது எல்லாமே அக்டோபர் 19 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சு சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கவாதா அப்படின்னு நினைக்காதீங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஓடும், தொழில் ஓடும். நீங்கள் பண்ணுறது இருந்தாலும் தொழில் தகராறு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் ரென்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே 19ஆம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல செவ்வாய், ஏதோ ஒரு விதத்தில் இந்த செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தையும் இறை அருளையும் கொடுக்கும். வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. ஏற்கனவே அங்கே புதனும் இருக்கார். ஆக 6ஆம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த துறைகளில் இருந்தாலும் சரி, எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது அந்த வேலையில் ப்ராக்ரஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருந்த நிலைமைகள் மாறி இதுவரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு தந்த ஒரு அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சோர்சஸ் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. ஆகையினால ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வாழ்க்கையில் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் மாற்றுங்க. கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்கள். லைஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக லோன் வாங்கி நீங்கள் இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையுமே நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு சோர்சஸ் நிறைய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபியூச்சரில் நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்பில் சளித்துளைகள்லாம் பார்த்துங்க. ஆஸ்துமா, ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க, விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்கார். 5ஆம் இடம் இஸ் எ டெம்ப்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஸோ யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணுறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மாதத்தில் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் அது மாத்திரமல்ல, லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம். குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இல்லை. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த துறைகளில் நீங்கள் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா பார்ட்னராலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்களும் லாபம் அடைவீர்கள், உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார். இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்கார் அப்படின்னா சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அதோடு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அரசியல் வாழ்க்கை, எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்கும். அதோட உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய விருப்பம், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு.
இந்த மாதம் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. முழுமுதற் கடவுளாம் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நரசிம்மருடைய வழிபாடையும் பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. நல்லதொரு வாழ்க்கை முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.